Hi folks, this is your favorite English answer. In the video, we are looking at the correct pronunciation of எங்களோட இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த பொருளுக்கு இந்த சாப்பாட்டுக்கு. ஸோ இந்த சாப்பாட்டுக்கு என்ன சரியான ப்ரொனன்சியேஷன்ங்கிறத நாங்கள் பார்க்குறதுக்கு முதல் சில வீடியோஸ் பார்த்துட்டு வருவோம். ஷவி, ஸோ உங்களுக்கு இன்னைக்கு என்ன ரெசிபி அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கா? நீங்கள் என்ன ரெசிபி இவங்க சமைக்க போகிறாங்க பிரசாந்த்? ஷர்மி, பீஸா சாப்பிட ஆசையா இருக்கா? பீட்சா சாப்பிட ஆசையா? பீட்சா ஓ, அப்போ கொடுத்துருவோம். இன்றைக்கு நீங்கள் சமைக்க போகிற ரெசிபி சிக்கன் பிரஸ்ட் பீஸா. இது ஒரு இட்டாலியன் டிஷ். ரெசிபி அறிஞ்சதுக்கு பிறகு நார்மலாக டோவில் பீஸா செய்து தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். இது சிக்கனில் பீஸா செய்ய போகிறோம், புதுமுறையான பீஸா. அதுதான் எங்களுக்கு சவாலாக இருக்கு. ஷர்மி, பீஸா சாப்பிட ஆசையா இருக்கா? பீட்சா ஓ, சிக்கன் பிரஸ்ட் பீஸா. ஷர்மி, பீஸா சாப்பிட ஆசையா இருக்கா? பீட்சா ஓ, சிக்கன் பிரஸ்ட் பீஸா. ஷர்மி, பீஸா சாப்பிட ஆசையா இருக்கா? பீட்சா ஓ, சிக்கன் பிரஸ்ட் பீஸா. பொதுவாக ப்ரெட்டில் தான் பீட்சா பண்ணுவாங்க. நம்ம அதை கொடுத்துருக்கிறது வித்தியாசமாக சிக்கன் பிரஸ்ட். அதை ப்ரெட் மாதிரியே ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ரெண்டாக வெட்டியாக கட் பண்ணிவிட்டு அதே பீட்சாவுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங் அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு என்னென்ன போடுற இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, சீஸ் எல்லாம் போட்டு அதே இதில் தான் எடுக்கிறாங்க. என்ன அதில் ஒரு வித்தியாசம் இருக்க போகுது, சிக்கனுக்கு ப்ரெட்டுக்கு மேலே சிக்கன் அங்கே இருக்க போகுது. இன்னும் கடிக்கும்போது ப்ரெட்டுக்கு மேலே அது சிக்கனே தனியாக கடிச்சு கிறிஸ்பியாக வரப்போகுது. பொதுவாக ப்ரெட்டில் தான் பீட்சா பண்ணுவாங்க. So, where do you get the best pizza in London? No doubt about it, it has to be Pietro's. No way! The pizzas in La Bella Napoli, just around the corner, are so much tastier. And they've got more variety. Hi, Mum. How's Rome? Hello, love. Yes, all's well, thanks. What are you doing? I'm with Oliver and Alfie. We're going to have a pizza. I'll put you on speakerphone. That's a coincidence. I've just eaten the most amazing pizza ever. Yeah, maybe the pizza at La Bella Napoli isn't as good as I remember. Thanks a lot, Mum. I like the pizza there. Obviously not as good as the pizza you get to eat in Rome. But it's absolutely fine. Shall we speak tomorrow, Mum? Okay, love. Enjoy your pizza. hope you have enjoyed the video. இந்த வேர்டை நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்குள்ள ரெண்டு விஷயம் எங்களுக்கு கிளியராக தெரியும். ஒன்று என்னன்னு சொன்னால், இந்த வேர்டில் ரெண்டு சிலபிள்ஸ் காணப்படுகிறது. ரெண்டு வவுல் கான்சனன்ட் சவுண்ட் காம்பினேஷன் காணப்படுகிறது. அப்போ there are two different vowel consonant single units of sound. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த வேர்ட் ஒரு இங்கிலீஷ் கண்ட்ரியில் நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் கண்ட்ரியில் உருவாக்கப்பட்ட ஒரு வேர்ட் இல்லை. அதால் இந்த வேர்டில் இருக்கிற ஸ்பெல்லிங்ஸுக்கும் அதில் ப்ரொனன்சியேஷனுக்கும் நேரடி தொடர்பு இருக்காது. அப்போ இந்த ரெண்டு விஷயமும் எங்களுக்கு சரியாக தெரியணும். ஸோ முதலாவது விஷயம், இதில் ரெண்டு சவுண்ட்ஸ், ரெண்டு சிலபிள்ஸ் காணப்படுகிறது அப்படிங்கிறது. முதலாவது சிலபிள் PIZ அப்படிங்கிற இந்த 3 எழுத்துக்களாலையும் கொடுக்கப்படுகிறது. இந்த 3 எழுத்துக்களாலையும் கொடுக்கப்படுற இந்த சிலபிளை நாங்கள் பீட் என்று சொல்லுவோம். பீட். அதில் Z இருந்தாலும் கூட அதை நாங்கள் என்று தான் சொல்லுவோம். பீட். அப்போ பீட் என்று சொல்றது ஒரு சிலபிள். பின்னால் இருக்கிற Z ஏய நாங்கள் சா என்று தான் சொல்லுவோம். அது Z என்கிற சவுண்ட் இருந்தாலும் கூட நாங்கள் அதை சா என்று தான் சொல்லுவோம். அப்போ இந்த வேர்டு நாங்கள் மொத்தமாக சொல்லக்குள்ள பீட்சா, பீட்சா, பீட்சா அப்படித்தான் நாங்கள் சொல்லுவோம். இந்த வேர்ட் ஒரு இட்டாலியன் வேர்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஒரு இட்டாலியன் ஃபுட் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதால் இந்த வேர்டில் இருக்கிற ஸ்பெல்லிங்குக்கும் அந்த வேர்டோட ப்ரொனன்சியேஷனுக்கும் நேரடியான தொடர்பு இருக்காது அப்படிங்கிறது நாங்கள் விளங்கி கொண்டு இதில் ரெண்டு சிலபிள் இருக்குது. அந்த ரெண்டு சிலபிளையும் முதலாவது சிலபிளை நாங்கள் பீட் என்று வாசிப்போம்,
ரெண்டாவது சிலபிள் நாங்கள் சா என்று சொல்லுவோம். ஸோ இப்படி பீட் சா அப்படின்னு சொல்லலாம் இந்த சரியான ப்ரொனன்சியேஷன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிலர் பீட் சான்னு சொல்லதை. அதே போல் பிபிசி லேர்னிங் இங்கிலீஷ் இந்த வீடியோவிலையும் அவங்க சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டிருக்காங்க எங்களுக்கு எப்படி நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பீட்ஸா அப்படிங்கிறது சரியான ப்ரொனன்சியேஷன். இன்னும் சிலர் ஃபொனாலஜி படித்தாக்கள் இருக்கிறாங்க, இந்த சிம்பிள்ஸ் படித்தாக்கள். இதில் வந்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சிம்பிளுக்கு நாங்கள் அ அப்படின்னு சொல்லுவோம். அ அப்படின்னு சொல்லி இந்த அ அப்படிங்கிறது அதில் உண்மையான சவுண்ட் அல்ல. இந்த சிம்பிள்ட பேரை நாங்கள் ஷ்வா என்று சொல்லுவோம். ஷ்வா 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 அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷ்வா சிம்பிள்ட உண்மையான சவுண்ட் வந்துட்டு அ அப்படின்னு நாங்கள் சொல்லக்கூடாது. அதில் உண்மையான சவுண்ட் என்னன்னு சொன்னால், ஏதாவது ஒரு வேர்ட் அல்லது ஒரு சென்டென்ஸை நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்குள்ள அந்த இடத்துல எதை நீங்கள் எப்படி இலகுவாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலாமோ அந்த சத்தம் தான் இந்த ஷ்வா அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல எஸ்ஸுக்கு பின்னால அ வாரதை விட அ வாரது ஈஸியாக இருக்குது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு. உதாரணமாக பீட்சா, டோசா, வீசா இப்படி வாரலாம். ஸோ இங்கே பின்னால் அ என்ற சவுண்ட் வந்திருந்தாலும் கூட அதை நாங்கள் சொல்லக்குள்ள ஆ என்று தான் சொல்லுவோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குமென்னு சொல்லி, இந்த வீடியோ அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னால் கைண்ட்லி டூ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அதோட இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வைக்கிறது மூலம் ஃப்யூச்சரில் நான் அப்லோட் பண்ண போகிற எல்லா வீடியோஸ் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களோட இன்பாக்ஸில் வந்து சேரும். ஸோ hope you enjoyed the lesson and you help your friends and relatives learn English well. அப்போ இந்த வீடியோவை கட்டாயம் இன்னும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அவங்களுக்கு உதவி செய்யுங்க to improve their English as well. Take care. See you in another wonderful lesson. This is your favorite English Awesome.